ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அல்டிமேட் ஃபோக்கஸ் நம்மள். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் 5 ஏஐ வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா emojis.sh அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கூகுள் சர்ச்சில் சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான 3D எமோஜிஸ் கலெக்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் எந்த ஒரு எமோஜிஸாக இருந்தாலும் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும், ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சர்ச் பாரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் எந்த எமோஜிஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அது ரிலேட்டடாக நிறையா டைப்ஸ் ஆஃப் எமோஜிஸை வந்து உங்களுக்கு இதுவே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இந்த எமோஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸாக 3Dயாக இருக்கனால உங்களுக்கு ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்கும். இதை ஷேர் பண்ணுறதும் டவுன்லோட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிள் தான். எந்த எமோஜிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எமோஜிஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஷேரும் வந்து பண்ணிக்க முடியும். சூப்பரான வெப்சைட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக செகண்ட் ஒன் பார்க்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா Adobe Firefly அப்படிங்கிறதா. உங்களுடைய கூகுள் சர்ச்சில் சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக இருக்க வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ பேசிக்காக இது என்ன மாதிரியான வெப்சைட் அப்படின்னா உங்களுடைய இமேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீக்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு வெப்சைட் தான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமேஜில் எந்த ஒரு ஆப்ஜெக்டை ரீக்ரியேட் பண்ணணுமோ இந்த இடத்துல எரேசர் டூலை எடுத்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷ்ஷோடைய சைஸை வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிட்டேன். அண்ட் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் இந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இல்லை டெம்பிளோ இல்லை ஸ்கை ரீப்ளேஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட்டிவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் வந்து எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் சும்மா நீங்கள் எதுவுமே டைப் பண்ணாமல் நீங்கள் ஜெனரேட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இல்லாமல் அது சஜஷனுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கீப் அப்படிங்கிறத கொடுத்து இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அதில் சஜஷன் கொடுக்குறது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த சஜஷனை வந்து கொடுக்கும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலாகவே எடிட் மாதிரியே இருக்காது. ஸோ ஒரிஜினல் இமேஜ் மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட எடிட் பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துடும். அண்ட் இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறது அண்ட் ரீக்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இமேஜுக்கான பேக்ரவுண்டையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான வெப்சைட்டு, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அடுத்ததாக மூணாவதாக பார்க்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா Adobe Animate from Audio அப்படிங்கிற வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ஸ்டோரியோ ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு அனிமேஷன் மூலமாக நீங்கள் சிம்பிளாக க்ரியேட் பண்ணி சொல்லிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அனிமேட் யுவர் வாய்ஸ் ஃப்ரம் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேரக்டருடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்க்ரீஸோ டிக்ரீஸோ வந்து பண்ணிக்கலாம். அதற்கான ஸ்லைடு வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ என்ன கேரக்டர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பாக்ஸஸில் நிறையா கேரக்டர் இருக்குது. அண்ட் கேரக்டரை நீங்கள் சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்டோரி என்ன மாதிரியான நீங்கள் நரேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டும் கேரக்டரும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே ரெக்கார்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வாய்ஸ் ஓவரை வந்து கொடுக்கலாம். வாய்ஸ் ஓவரை கொடுத்ததுக்கப்புறம் கீழே டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ப்ராசஸ் வந்து ரன் ஆயிரும். தென் நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாய்ஸ்லாம் வந்து கொடுக்கல, நான் ஒரு டெமோ
டெமோக்காண்டி நான் வந்து பண்ணி காட்டுறேன். நீங்கள் கொடுக்கும்போது வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் வந்து ரன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஆப்ஷனுமே இருக்குது. ரொம்பவுமே சூப்பரான வெப்சைட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நெக்ஸ்ட் 4th ஒன் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா runway.ai அப்படிங்கிற வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை ரன்வே ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே சில டெமோ கிளிப்பிங்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு வீடியோ அனிமேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அதற்கான வெப்சைட் தான் அது. கீழே வந்து சில டெமோ கிளிப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மேலே ஸ்டார்ட் வித் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு இமேஜை வந்து ட்ராக் பண்ணி போட்டுறேன். அண்ட் போட்டதுக்கப்புறம் கீழே ஜென்ரேட் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இமேஜை வந்து ஒரு வீடியோ அனிமேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரெண்டுக்கும் இருக்கிறதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து வைக்கிறேன். ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். ரொம்பவே சூப்பரான வெப்சைட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் ஏ இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற வெப்சைட் தான். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்னால் இது தான். ஸோ நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாமே. அண்ட் இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம், நீங்கள் என்ன சோஷியல் மீடியா வேணும் அப்படிங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு வெப்சைட்டு. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.